أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم الحمد لله كفى والصلاة والسلام على من اصطفى وعلى آله الشرفاء خصوصا على الخلفاء أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وجعل لكم سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم كذلك يتم نعمته عليكم لعلكم تسلمون وقال نبينا صلى الله عليه وسلم لا ينظر الله يوم القيامة إلى من جر إزاره بطرا رواه البخاري والمسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்திலே பெண்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும், எந்தெந்த ஆடைகளை அணியக்கூடாது, பெண்கள் அணியக்கூடிய ஆடைகளிலே எப்படிப்பட்ட ஒழுக்கங்களை பேண வேண்டும், இஸ்லாம் என்ன நிபந்தனைகளை அவர்கள் ஆடை விஷயத்திலே என்னென்ன நிபந்தனைகளை ஷர்த்துகளை ஷரியத்து தெளிவாக சொல்லி காண்பித்திருக்கிறது என்பதையெல்லாம் சென்ற வாரத்திலே பெண்கள் சம்பந்தமான அந்த ஆடைகள் சம்பந்தமான விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போன்று ஆண்களுக்கும் சில விதிமுறைகள், ஆடைகள் விஷயத்திலே ஆண்களுக்கும் சில விதிமுறைகள் இருக்கின்றது. ஆண்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும், எப்படிப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது, ஆண்கள் பொதுவாக இப்படி இந்த ஆடையைத்தான் அணிய வேண்டும் என்று பெயர் குறிப்பிட்டு சொல்லாவிட்டாலும் கூட ஆண்கள் அணியக்கூடிய அந்த ஆடைகளிலே சில நிபந்தனைகளும் ஒரு சில விஷயங்களும் ஒழுக்கங்களையும் மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. என்று சொன்னால் இன்றைய காலத்திலே நம்முடைய சகோதரர்கள் ஆண்கள் ஆடை அணியக்கூடிய விஷயத்திலே மார்க்கத்துடைய ஷரியத்துடைய சட்டங்களை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு நாகரிகம் என்ற பெயரிலே, ஃபேஷன் என்ற பெயரிலே எதையெல்லாமோ அணிந்து கொண்டு திரியக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். அப்ப மார்க்கம் என்பது ஆடையில் ஆண்கள் அணியக்கூடிய ஆடை விஷயத்தில் விட இப்படித்தான் இந்த ஆடைகள் இருக்க வேண்டும், இது மாதிரியான ஆடைகளை அணியக்கூடாது என்பதை மார்க்கம் சில விதிமுறைகளை சில நிபந்தனைகளை எடுத்து சொல்லியிருக்கின்றது. என்று சொன்னால் ஆடை என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு ஆடை என்பது அலங்காரம், கம்பீரம் என்பது மட்டுமல்லாது மனிதனையும் மிருகத்தையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய இந்த ஆடைகள் தான் ரொம்ப முக்கியமானது. ஷைத்தான் தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்குதல், மனிதனை ஷைத்தான் கெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சாதனமாக இந்த ஆடையைத்தான் ஷைத்தான் பயன்படுத்துகின்றார். இப்ப ஆடை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம், பேணுதல் வேணும். அந்த அடிப்படையில மார்க்கம் ஆண்கள் எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வேண்டும், எந்த மாதிரியான ஆடைகளை அணியக்கூடாது என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மார்க்கம் நமக்கு சில விதிமுறைகளை கற்றுத் தருகின்றது. முதன்மையாக ஆண்களை பொறுத்த அளவிலே பட்ட ஆடை ஆண்கள் அணியக்கூடாது, செய்யக்கூடாது. பட்டாடை நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு பட்டாடையும் ஹராம், ஆண்களுக்கு பட்டாடையும் தங்கமும் ஹராம் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். பெண்களுக்கு கூடி, பெண்களுக்கு பட்டாடை தங்கம் கூட, ஆண்களுக்கு கூடாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், ஆண்களுக்கென்று சில ஆடைகள் இருக்கு, பெண்களுக்கென்று சில ஆடைகள் இருக்கு. ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகளை பெண்கள் அணியக்கூடாது. அதே போன்று பெண்கள் அணியக்கூடிய ஆடைகள், பெண்களுக்கே உரித்தான சில ஆடைகள் இருக்கு, அந்த ஆடை யார் அணியக்கூடாது, ஆண்கள் அணியக்கூடாது. இது சம்பந்தமா நம்ம சென்ற வாரத்தில் என்ன செய்யலாம், பெண்கள் அணியக்கூடிய ஆடை ஒழுக்கத்தின் விஷயத்துல விளக்கமாக நம்ம சொன்னோம். அப்ப ஆண்கள் அணியக்கூடிய ஆடையை பெண்களும் அணியக்கூடாது, பெண்கள் அணியக்கூடிய ஆடையை ஆண்களும் அணியக்கூடாது. அது நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். மூன்றாவது விஷயம்,
ஒரு ஆணாக இருந்தாலும் கூட பெண்ணாக இருந்தாலும் கூட நம்முடைய மார்க்கத்துக்கென்று சில ஆடைகள் இருக்கு. அதாவது மதம் சார்ந்த ஆடைகளை ஆணும் அணியக்கூடாது, பெண்ணும் அணியக்கூடாது. வேறு மதங்களை குறிப்பிட்டு காட்டக்கூடிய மதத்தை வேறு மதங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஆடைகளை நம்முடைய ஆண் மக்களும் நம்முடைய பெண் மக்களும் இரண்டு பேரும் செய்யக்கூடாது, அணியக்கூடாது என்பதாக மார்க்கம் கடுமையாக உத்தரவு பிறப்பிக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர்கள் பிற மதத்தினருக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்களை சார்ந்தது என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யக்கூடாது? ஒரு மதம் சார்ந்த ஆடைகள், வேறு மதங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குறிப்பிட்டு காட்டக்கூடிய ஆடைகள் ஆணுக்கும் கூடாது, பெண்ணுக்கும் கூடாது. நான்காவது, நம்முடைய ஆண்கள் அணியக்கூடிய ஆடைகள் விஷயத்துல என்னென்ன கலர்கள் அணியலாம், என்னென்ன கலர்கள் அணியக்கூடாது என்று பார்க்கின்ற பொழுது, கலர்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான ஒரு தடை இல்லாவிட்டாலும் கூட நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், வெள்ளை ஆடையை வற்புறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. வெண்மையான ஆடை, ஒயிட், வெள்ளை கலரை நீங்கள் அணியுங்கள், அது ரொம்ப ஒரு சுன்னத்து. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக வெள்ளை மட்டும்தான் அணியணும் இல்லை, வேற கலர்கள் அணியக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல. அதே சமயத்திலே மார்க்கத்திலே ஒரு கலர், ஆண்களுக்கு ஒரு கலர் ஹராம். என்ன கலர்னா சிகப்பு கலரே செய்யக்கூடாது, ஆண்கள் அணியக்கூடாது. என்ன கலரு? சிகப்பு கலர். சிகப்பு கலர் என்று சொன்னால் கடுமையான சிவப்பா இருக்கும். அதாவது எந்த விதமான முழுமையான சோப்பு, அதுல வேற கலரே கலக்காம முழுமையான சோப்பு கலர் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யக்கூடாது, ஆண்களுக்கு கூடாது. ஆனா அதே சமயத்துல அந்த சிகப்பு கலரோடு வேற ஒரு சில கலர்கள் கலந்திருக்கு, அல்லது வேற ஒரு சில டிசைன்கள் கலந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி இருந்தா சிகப்பு கலரு நமக்கு கூடிரும். முழுமையான சிகப்பு, ஒரு சட்டை போட்டோம்னா ஃபுல்லா சோப்பா இருக்கு, அந்த மாதிரி ஆடை ஆண்கள் அணியலாமானா அணியக்கூடாது. நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், நுஹீது அனி ஸௌபில் அஹ்மரி, நஸையிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நுஹீது அனி ஸௌபில் அஹ்மரி, சிவப்பு ஆடையை அணிவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன். அதே மாதிரி வஹாத்தமி ذهبி, தங்கம் அணிவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன். 2. மூன்றாவது வான அக்ரா வான ராக்கிஉன், நான் ருக்கூவிலே இருக்கும் பொழுது குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதை நான் தடுக்கப்பட்டிருக்கின்றேன் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ருக்கூவில இருக்கும்போது குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடாது. அப்ப என்ன தஸ்பீஹ் அதுதான் ஓதணும். அந்த 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒண்ணு அனி ஸௌபில் அஹ்மரி, சிவப்பு ஆடையை அணிவதை விட்டு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்ற ஹதீஸ் நஸஈ போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு சஹாபி வருவாங்க, சிவப்பு ஆடைகளை 2 சிவப்பிலான ஆடைகளை அணிந்த நிலையிலே ஒரு சஹாபி வரும்பொழுது திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து அந்த சஹாபி சலாம் சொல்றாங்க. அப்ப அந்த சிவப்பு கலரை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாத்துக்கு பதில் சொல்லாம அவர் அந்த சஹாபியை புறக்கணிச்சிருவாங்க என்பதாக ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது. இப்ப அந்த மாதிரி சிவப்பு கலர் யாருக்கு கூடாது? முழுமையான சிவப்பு, வேறு கலர்கள் கலந்தா அனுமதி. முழுமையான சிவப்பு செய்யக்கூடாது, ஆண்களுக்கு கூடாது, ஹராம். ஆனா அதே சமயத்துல பெண்களுக்கு கூடி, ஆண்களுக்கு தான் சிவப்பு ஹராமு, பெண்களுக்கு என்ன செய்ய சிவப்பு கலரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அவர்கள் அணியலாம். 5வது காவி நிறம். காவி நிறம் தெரியுங்களா? சொல்ல அவசியம் விளக்கமே தேவையில்லை. அப்பமே இருக்கு அந்த நிறங்கிறது, அப்பமே நமக்கு பெரிய பிரச்சனை தான் இருக்கு. அப்ப காவி நிறத்தை நீங்கள் அங்க ஆண்கள் அணியக்கூடாது என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காவி நிறத்தை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்கள் எந்த கலர் அணியக்கூடாது? சிவப்பு கலரை அணியக்கூடாது, முழு சிவப்பு, புல் சிவப்பு. அதே மாதிரி காவி நிறம் கலந்த ஆடைகளை நீங்கள் அணியாது என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள்.
முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஹதரத்னா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சொல்றாங்க, நான் 2 ஆடைகளை குங்குமப்பூ சாயமேற்றப்பட்ட காவி நிறத்திலான 2 ஆடைகளை அணிந்த நிலைமையிலே நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சந்திக்க சென்றேன். அப்பொழுது அந்த ஆடையை பார்த்த உடனே நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த ஆடைகள் விஷயத்தில் கூட இந்த 2 கலர் நம்ம தவிர்த்து கொள்ளணும். சும்மா கண்ணா அப்படின்னா ஆடைகள் போட்டு வரக்கூடாது. அழகான ஆடைகள், ஒழுக்கமான ஆடைகள், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்பற்றணும். அப்ப அந்த காவி நிறத்தில் நான் 2 ஆடைகளை அணிந்து கொண்டு நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க சென்றேன். அப்பொழுது நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே சொன்னார்கள், فقال ان هذه من ثياب الكفار فلا تلبسها. அம்ர் இப்னு ஆஸ் அவர்களே, இந்த ஆடையை நீங்க அணியாதீர்கள். என்ன சொன்னாங்க? காவி நிறத்திலான ஆடைகளை நீங்கள் அணியாதீர்கள். فإنها من ثياب الكفار. இது காஃபிர்கள் அணியக்கூடிய ஆடை, இறை மறுப்பாளர்களின் ஆடை. فلا تلبسها, அதை நீங்கள் அணிய வேண்டாம் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப கலரை பொறுத்த அளவிலே வெள்ளை ரொம்ப வரவேற்கத்தக்கது, சிவப்பு அறவே, முழு சிவப்பு அறவே கூடாது, காவி நிறத்திலான ஆடைகளும் மார்க்கத்திலே கூடாது, வேறு எல்லா கலரையும் அணிஞ்சுக்கலாம். சிவப்பு காவி தான் கூடாது. நம்மள்ட்ட சில பழக்கங்கள், சில நம்பிக்கைகள் இருக்கு. கருப்பு கலர்லாம் போடக்கூடாது, கருப்பு சட்டை போட்டு வரக்கூடாது, அதை போட்டு வந்தா அது துக்கத்தின் அடையாளம் என்பதாக நாம நினைத்துக் கொண்டு அது அணியாம இருக்கும். அப்படிலாம் மார்க்கத்தில் கிடையாது. கருப்பு சட்டை அணிந்து வரக்கூடாது அப்படிங்கலாம் மார்க்கத்தில் சொல்லப்படல. நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலப்பா அணிந்து பல கட்டங்கள்ல வந்திருக்காங்க. ஃபத்ஹ் மக்காவின் போது நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலவை அணிந்து கொண்டுதான் வந்தாங்க என்பதாக ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அப்ப கருப்பு கலர் என்பது அது வெறுக்கப்பட்ட கலர் அல்ல, அது ஒதுக்கப்பட்ட கலர் அல்ல, அது ஒரு துக்கத்தின் அடையாளம் என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. அப்போ ஒன்று தப்பு இல்லை. இந்த 2 கலரை அணியக்கூடாது கூடாது என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். 6வது என்ன ஆடைகள்னா, ஏன்னா நம்ம ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணி விஷயமா ஒவ்வொன்றிலே நம்முடைய நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து ஒவ்வொரு விஷயங்களையும் பிரதிபலிக்கணும். நம்முடைய நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய செயல்பாடுகள், நாம் உடுத்தக்கூடிய உடைகள், ஆடைகள், கலாச்சாரங்கள் எல்லாம் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நமக்கு ஹயாத்தாகணும். நமக்கு ரோல் மாடல் யாரு? நடிகர்களா, கிரிக்கெட் வீரர்களா, இவனை இல்லாம பின்பற்றி தெரியவாங்க நம்முடைய இளைய சமுதாயம். எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு தந்திருக்கின்றார்கள். நம்முடைய ரோல் மாடல் யார்? நம்முடைய லைஃப் ஸ்டைல் யார்? நபிகளின் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அழகிய முன்மாதிரி உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கணும். அப்ப அதே மாதிரி 6வது, உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை அணியக்கூடாது. இது ஆணுக்கும் கூடாது, பெண்களுக்கும் கூடாது. ஆண்களும் அணியக்கூடாது, பெண்களும் அணியக்கூடாது. என்ன ஆடை அணியக்கூடாது? உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகள். இன்னைக்கு பாக்குற அன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல பெற்றோர்கள் தான் குறை சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க, நம்ம என்ன ஆடை வாங்கி கொடுத்தா அதான் அவங்க போட போறாங்க. சில டிஷர்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா, சில சட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சில உருவங்கள் நமக்கு தெரியாம சில போட்டு வரக்கூடிய பார்க்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், என்ன செய்யக்கூடாது? உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகளை மார்க்கம் தடை செய்கிறது, கடுமையாக கண்டிக்கிறது. அது கூடாது. 7வது மிக முக்கியமான விஷயம், ஆண்களை பொறுத்தளவிலே மறைக்க வேண்டிய பகுதி அவுரத் என்று சொன்னால் முக்கியமான விஷயம். மறைக்க வேண்டிய பகுதி மாதைன சுர்ரத்தி வர்ருக்பத்தி, முழங்காலிலிருந்து தொப்புள் வரை முழுமையாக கண்டிப்பாக ஆண்கள் அந்த பகுதிகளை மறைக்க வேண்டும். அது அவுரத், மறைவிடம். முழங்காலிலிருந்து தொப்புள் வரை கண்டிப்பா அது மறைக்கணும், வெளியே தெரியக்கூடாது. தொட தெரியலாமா? தெரியக்கூடாது. அப்ப பாருங்க, முக்கியமான விஷயம்,
தொடை தெரியக்கூடிய அளவுக்கு ஆடைகள் அணியக்கூடாது ஆண்கள். பெண்கள் அடையக்கூடாது, வேற விஷயம். அவங்க முழுமையாக மறைக்கணும். அப்ப ஆண்களை பொறுத்தளவிலே தொடை தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆண்கள் ஆடைகளை அணியக்கூடாது. அப்ப யாருங்க அணிகிறா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு ரொம்ப கலாச்சாரம் இங்கெல்லாமோ போயிருக்கு. ஃபேஷன் கலாச்சாரம் இந்த அடிப்படையில மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு ஃபேஷன்ல நவீனங்கள்ல மூழ்கி கிடக்கும் நம்முடைய பிள்ளைகள், இளைஞர்கள். இன்னைக்கு டவுசர் போட்டு திரிகிறாங்க எத்தனை பேர், அரைக்கால் டவுசரை போட்டு நம்முடைய மக்கள் எத்தனை பேர் போயிட்டு தெரியுமா? மார்க்க பலன் கூடுமா? அது ஃபேஷன் நாகரீகமா? நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டவுசர் போட்டு போறது, வெளிநாடு போட்டு போறது, மற்ற சாதாரண சில பேர் சில இடங்களுக்கு போகக்கூடிய வாக்கிங் போறது, இப்படி சில விஷயங்கள்ல டவுசர் போட்டு அப்படியே சில பேர் போகக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பரவலாக நம்ம பார்க்கிறோம், பல இடங்கள்ல பார்க்கிறோம். தெரிய மாட்டேங்குது. ஆண்கள் அதாவது மாற்றுடைய கலாச்சாரத்தில் மூழ்கி போகும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மள்கிட்ட தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டிச்சாங்க. ஒரு சஹாபியை நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து செல்கின்ற பொழுது, திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அந்த சஹாபி தொடை தெரிந்த நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். தொடை தெரியக்கூடாது, மறைக்க வேண்டிய பகுதி. தொடை தெரிந்த நிலையிலே ஒரு சஹாபி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். உடனே நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரத்து ஃபஹிதக, தோழரே உங்களுடைய தொடையை நீங்கள் மறையுங்கள். ஃபைனல் ஃபஹித அவ்ரத்துன், நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபைனல் ஃபஹித அவ்ரத்துன், தொடை என்பது அது மறைக்க வேண்டிய பகுதி, அவ்ரத் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மறைக்கணும், அவ்ரத்தை மறைக்கணும். ஒரு ஹதீஸ் வருது பாருங்க, ஒரு சஹாபி இருக்கிறாங்க, அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, இப்ப அவங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சிறுவராக இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை பகிர்றாங்க. நான் சிறுவனாக இருக்கிற பொழுது, அவங்க பாலிக ஆகல, சிறுவப்பா பாலிக ஆகல, சிறுவனாக இருக்கும் பொழுது என்னை நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போ ஒரு சில பகுதி, மறைக்க வேண்டிய பகுதி, மறைவிடம் வெளியே தெரிந்தது. உடனே நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ரத்து ஹுர்மத அவ்ரத்திஹி, இந்த அவ்ரத்தை மறையுங்க, அது தெரிந்திருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு, ஃபைன்ன ஹுர்மத அவ்ரத்தி சகீரத்தி கஹுர்மதி, ஃபைன்ன ஹுர்மதி அவ்ரத்தி சகீரி கஹுர்மதி அவ்ரத்தில் கபீரி அப்படின்னு சொல்றாங்க. பெரியவர்கள் எப்படி அந்த அவ்ரத்தை மறைக்கணுமோ, எப்படி கடமையோ, அதே மாதிரி சின்ன குழந்தைகள் செய்யக்கூடாது, தங்கள் மறைவெடுத்து வெளியே காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலா யுன்துருல்லாஹு இலா காஷிஃபி அவ்ரத்தின், எவர்கள் மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காமல் திறந்து காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருளான பார்வையை கொண்டு அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்ப என்ன செய்யக்கூடாது, தொடரில் பெரிய மாதிரி டவுசர் அணிகிறது, இந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்க்க கொண்டோம். மற்றவங்களை எப்படி அனுப்பிட்டு போகட்டும், ஹராம், கூடாது. அடுத்தபடியாக 8வது, இது முக்கியமான விஷயம், ஆடைகள் அணியக்கூடிய விஷயத்துல நாம் தேட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம கரண்டைக்கால் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஆடைகளை அணியக்கூடாது. நம்ம கையில் கொடுத்துருக்கோம், தப்பு இல்லை, ஃபேண்ட் போடலாம், தப்பு இல்லை, அல்ல 8 மணி வேஷ்டி நீங்க போடுங்க, தப்பு இல்லை, ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க, என்ன போடுங்க, ஆனா முறையாக இருக்கணும். அது இந்த ஆடை தான் அணியணும், இந்த ஆடைலாம் அணியக்கூடாதுன்னு மார்க்க சொல்லப்படல. என்ன இருக்கக்கூடாது, கரண்டைக்காலை கீழே என்ன செய்யக்கூடாது, உங்கள் ஆடை இருக்கக்கூடாது. நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விஷயமாக பல ஹதீஸ்கள்ல வந்திருக்கு, கடுமையாக கண்டிச்சிருக்காங்க நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்ப பாக்குறோம், நம்முடைய பிள்ளைகள், இளைய சமுதாயம், நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், ஃபேண்ட் போடுறாங்க, அதே மாதிரி ஜீன்ஸ் ஃபேண்ட் அணிகிறாங்க. எப்படி போடுறாங்க நீங்க பாத்துருக்கீங்க, நான் சொல்ல அவசியம் கிடையாது. கரண்டை காலை கீழே
நம்ம பாவங்களை மறைக்கிற அளவுக்கு வெளியில தரையை தூக்குற அளவுக்கு போய் அணிந்து கொண்டு வருகிறார்கள். நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு எவ்வளவு கடுமையாக கண்டிச்சிருக்காங்க தெரியுமா? லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமத்தி இலா மன் ஜர்ர இஸாரஹு பதரன் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எவர்கள் பெருமையோடு தங்கள் ஆடைகளை கரண்டைக்கால் கீழே அணிந்து கொண்டு தரையிலே தைத்தவர்களாக இவர்கள் தன் ஆடையை அணுகிறார்கள், அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். அப்ப என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி ஆடைகளை அணியக்கூடாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு கைசேதமா இருக்கு. சில பிள்ளைகள் தொழும் போது கூட நம்ம குறை சொல்ல நினைக்க கூடாது, நம்ம திருத்தி கொள்ளணும். எந்த அளவுக்கு ஆடைகள் அணிகிறாங்கன்னா, பின்னால் அவங்க சஜ்ஜா செய்யும் பொழுது பின்னால் இருந்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அவங்களுடைய விடுப்பில் இருக்கிற ஃபேண்ட் கீழே வெளியாகி உள்ளாடை தெரியக்கூடிய அளவுக்கு அடிச்சுங்க சில பிள்ளைகளை தொழுறாங்க. இந்த மாதிரி செய்யலாமா? நம்முடைய உள்பகுதி எப்படி மறைக்க வேண்டிய பகுதியோ அதே மாதிரி பின்னாலே மறைக்கணும். அப்ப நீங்க சுஜூது செய்யும் போது அந்த இடுப்பில் உள்ள அந்த ஃபேண்ட் வெளியே தெரியும் போது உள்ளாடை தெரிகின்ற பொழுது அந்த மாதிரி தெரிஞ்ச நேரில் நீங்க சஜ்ஜா செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆவரத்து வெளியே வந்து விடுகிறது, உங்கள் தொழுகை பாத்திலாகிடும். ஷரியத்துடைய சட்டம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேணணும். கரண்டை கால கீழே எந்த சமயத்தில் நினைச்சக்கூடாது, ஆண்கள் அணியக்கூடாது. ஃபேண்டாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்க போட்டுக் கொள்ளுங்கள். ஆனா கரண்டை போடுங்க, மடிச்சு வச்சு போட்டுக் கொடுங்க, அல்லது நீங்க கட்டையா தையுங்க, கரண்டை கால வரை நீங்க தைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி கரண்டை கால கீழே வருவதை நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு கண்டித்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், 3 நபர்களை அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஒரு கண்டனத்திற்குரிய விஷயங்கள் 3 பேரை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று அல் முஸ்பிரு, இவர்கள் தன்னுடைய ஆடைகளை கரண்டைக்கால் கீழே தொங்கவிட்டுக் கொண்ட தரையிலே பரிமாறு இவர்களை அணிவித்து செல்கிறார்களோ அவர்களை நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். இரண்டாவது வல் மன்னானு, தான் செய்த உதவிகளை, தான் பிறருக்கு செய்த உதவிகளை அடுத்தவருக்கு எவர் எடுத்துச் சொல்கிறாரோ அவரையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். இரண்டாவது. மூன்றாவது வல் முன்ஃபிகு ஸில்அத்தஹு பில் ஹலிஃபில் காதிபி, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தன்னுடைய பொருட்களை, வியாபார பொருட்களை பொய் சத்தியம் செய்து நல்ல பொருள்தான் என்று சொல்லி பொய்யான சத்தியம் செய்து எவர் விற்பனை செய்கிறாரோ அவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்து அவள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு சொன்னதாக முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இது போன்ற விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் சொல்லித் தருகின்ற இந்த முறைப்படி ஆண்கள் அணிய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இது போன்ற ஆடைகளை தேர்வு செய்து ஷரியத்திற்கு உட்பட்ட முறையிலே தேர்வு செய்து அவளை அணிவித்து அவளை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதில் பக்குவப்படுத்த வேண்டும். அந்த ஆரம்பத்திலேயே அந்த முறையான ஒரு பக்குவத்தோடு, ஒரு தருவியத்தோடு பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதுதான் அவங்க வளர்ற காலகட்டங்கள்ல நல்ல ஒரு சூழல்ல வருவாங்க. அதனால இந்த முறைகளை பேண வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அதாவது ஆண்களை பொறுத்தளவிலே பெண்களுக்கு அணிகலன்கள் எல்லா அணிகளும் கூடும். வைரமா இருக்கட்டும், தங்கமா இருக்கட்டும், வெள்ளியா இருக்கட்டும், பெண்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்களை பொறுத்தளவிலே தங்கம் அவங்களுக்கு ஹராம், வெள்ளி மட்டும்தான் ஹலால். ஆண்களுக்கு வெள்ளி மட்டும்தான் ஹலால். மற்ற தங்கம், வைரம், பிளாட்டினம் எந்த உலோகங்களாக இருந்தாலும் கூட அது ஆண்களுக்கு ஹராம். வெள்ளி மட்டும்தான் ஹலால். அதுவும் கூட வெள்ளியை பொறுத்தளவிலே மோதிரம் மட்டும்தான் ஆண்கள் அணியணும். வெள்ளி மோதிரம் மட்டும்தான். அது எவ்வளவு இருக்கணும்? வெள்ளி மோதிரம் அணியலாம் சொல்லி கிலோ கணக்கு வாங்கி போடக்கூடாது, பெருசா போடக்கூடாது. 4 கிராமை விட அந்த வெள்ளி மோதிரம் தாண்டி விடக்கூடாது. அந்த 4 கிராமுக்கு உட்பட்ட முறையிலே அந்த வெள்ளி மோதிரம் இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த அடிப்படையிலே சிலர் செய்றாங்க. அப்ப வெள்ளியை பொறுத்தளவிலே மோதிரம் மட்டும்தான்
நமக்கு ஹலால். அது அல்லாமல் வெள்ளி செயின் போடுறது, பிரேஸ்லெட் போடுறாங்க, கை செயின், குருமாட்டுன்னு சொல்லுவாங்க, குருமாத்து, பிரேஸ்லெட், இந்த மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட ஆண்கள் வெள்ளி செயின் போடுறது இதெல்லாம் ஈஸியாடாது, மார்க்கத்துல கூடாது. ஏன் என்று சொன்னால் வெள்ளி ஹலால் தான், ஆனா ஆடை அணிகலன்களை யாருக்கு தான் அது பெண்களுக்கு உரித்தான ஒரு அணிகலன்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகின்ற ஆண்களையும் ஆண்களுக்கு ஒப்பாகின்ற பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில என்ன செய்யக்கூடாது, குருமாட்டு போட்டு வர்றது, ஸ்டெயின் போட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அணிகலன்கள், அதெல்லாம் பெண்களுக்கே உரித்தான ஒன்று. அதை அணுகின்ற பொழுது அது பெண்களுக்கு ஒப்பான ஆகிவிடார்கள், அதனால் அதை அணிவிக்கிறார் என்பதாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே ஆண்கள் எந்த மாதிரியான ஒழுக்கங்களை பேண வேண்டும் என்பதை மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், கரண்டைக்கால் கீழே ஆண்கள் ஆடை அணிவிக்கிறார் என்பதாக நாம் செய்யலாம் சொன்னோம். ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், பெண்கள் கரண்டைக்கால கீழே முழுமையான பாதங்கள் மறைக்கிற அளவுக்கு பெண்கள் ஆடை அணியும். ஆண்களுக்கு தான் கரண்டைக்கால கீழே ஆடைகள் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனே 3 பேரை பார்க்க மாட்டான், நல்லா பேச மாட்டான் என்று சொன்ன உடனே அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பேசுறாங்க, ஆர்வத்தோடு கேட்கிறாங்க. அந்த காலத்து பெண்கள் தீன்ல அந்த அளவுக்கு ஆர்வமா இருந்திருக்காங்க. கேட்கிறாங்க, நாகேமே ஃபகைஃப தஸ்னஉ நிஸாஉ பிஹுரிஹின்ன, திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப பெண்களுடைய ஆடை எப்படி, காலையே எப்படி பெண்களுடைய ஆடை எப்படி என்பதாக கேட்கும்போது நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷிப்ரன், அவருடைய செய்யலாம் தங்களுடைய கரண்டை காலுக்கு கீழே ஒரு ஜான் அளவுக்கு என்ன செய்யலாம், அவள் ஆடையை தொங்க விட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உடனே அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நாகேனே அப்படி ஒரு ஜான் கீழே தொங்க விட்டாலும் கூட பாதங்கள் மறைக்கப்படாமல் வெளியே தெரியுமே அப்படிங்கிறாங்க உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபயுர்ஹினஹு திராஅன் வலா யஸிதுன அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு முழம், கண்டை காலில் இருந்து ஒரு முழம் வரை என்ன செய்யலாம், பாதங்கள் மறைக்கிற அளவுக்கு பெண்கள் செய்யலாம், ஆடைகளை அணியலாம். அதற்கு மேல் கீழ் ஆடைகளை தொங்க விட்டு போகக்கூடாது என்பதாக நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். சில கல்யாண காட்சிகளை பார்த்தோம்னா பெண்கள், சில பெண்கள் ஆடைகள் அணிவாங்க, அப்படி தலையில தேர்த்து காலில் இருந்து ஒரு 1/2 மீட்டர் அப்படி இழுத்துட்டு போறோம்னா அந்த ஆடைகள்லாம் போகும். அதெல்லாம் கூடாது. இந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணணும். மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் நபிகளின் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தை முழுமையாக ஹயாத்தாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.